சீமான் இப்ப எல்லாரும் வாயிலும் இந்த சீமான் என்ற வார்த்தை இல்லாட்டி நித்திரைக்கும் போக மாட்டாங்க போல. அந்த அளவுக்கு சீமான என்ன செய்யறன்னு தெரியாம எல்லாரும் கூட்டா சேர்ந்து படுற பாடம்டா பெரிய பாடம். அந்த என்னடா செஞ்சது கேட்டா சொல்லுவீங்க, சீமான எப்படியாவது தர குறைவா கதைக்கணும். எலெக்ஷன் வரப்போன்னு சொன்னாவே சீமான பத்தி தோன்ற விஷயம் ஒன்று, ஏதாவது பொம்பளையில கூட்டி வந்து அந்த பிரச்சனையை தோணுவாங்க. இல்லன்னு சொன்னா ஈழத்தமிழர் காசை திண்டு புடுங்கி பிச்சை பிழப்பு நடத்துறாண்டுவாங்க. இதை தவிர வேற ஏதாவது முடியாது. நேருக்கு நேர் கதைக்க முடியும், வரலாறு கதைக்க முடியும் முடியாது, மேடையில பேச முடியும் முடியாது. உங்களால இயலாது. எந்த நேரம் பார்த்தா சீமான். அதனாலதான் சொல்றேன், நாம் தமிழர் கட்சி அங்கத்தவர்களுக்கோ ஆதரவாளர்களுக்கோ நீங்க பேசாம வடிவா வீட்டுல நிம்மதியா திண்டு குடிச்சு தூங்குங்கோ. உங்களை வளர்த்து விடுற வேலையை நம்ம எதிரியே பாப்பான். அந்த ஆள் ஒரு நல்ல விஷயத்தை செய்யுது. இன்றைக்கு உலகம் பூராகவும் ஈழத்தமிழர் என்று எடுத்து அங்க சீமான ஒரு வசனம் இருக்கும், நாம் தமிழர் கட்சி ஒரு வசனம் இருக்கும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில ஆதரவாளர்களோ சரி, ஒருங்கிணைப்பாளர் சீமானோ சரி, எந்த ஒரு மேடையில ஏறினாலும் தமிழர் ஈழத்தமிழர் உரிமை போராட்டம், தமிழன் தமிழருக்கான ஆட்சி என்ற வசனங்கள் வராம அந்த கூட்டமோ அந்த போராட்டமோ ஓயாது. அப்படித்தான் போய்க்கும். இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா 100 ஆட்சியில இந்த லஞ்ச மூலம் ஒழிப்பு அது இது கண்டது சாக்கடையில தோண்ட வலிக்கிட்டோன்னே அவன் கூடாது. ஏன்? எதிரணிக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மக்களையும் திரட்டி விட்டு மக்களுக்குள்ள பிள்ளையான பின்பங்களை கொண்டு வந்து அதை அவன் ஆட்சியை கவுக்கோணும் பார் 5 வருஷத்துக்குள்ளே. இப்ப மக்கள் என்ன இப்ப புலபிடிக்கிறது, மக்களுக்கு தெரியும் இதான் சரியான ஆட்சின்னு சொல்லி. மக்கள் என்ன இப்ப இந்த வாகனங்கள் இந்த புதுசா கிளீன்ஸ் எல்லாம் வந்தோடனே கொஞ்சம் அந்த விளக்கங்களில் அது கொஞ்சம் குழம்பி போயிருக்கு. மற்றும்படி எல்லாம் ஓகே தான். ஆனா அதை குழப்புறது யாரு, மக்களை தூண்டி விடுறது யாரு? அரசியல்வாதிகள். அது மக்களுக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேர் புரியாம ஆர்ப்பாட்டம் அதுன்னு சொல்லி அது எதிர்காலத்துல தெரியும். ஆட்சிகள் மாறி கஷ்டப்படைகள் எல்லாம் தெரிய பெறும். சோ அதே போலதான் இன்றைக்கு சீமாவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால தேர்தல் ஆணையம் மாநில கட்சியால அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது, மாநில கட்சியாக அங்கீகாரம் வழங்கியிருக்குது. ஏன்? அயராது போராட்டம். வெளிநாட்டுல இருந்து ஈழத்தமிழன் காசு அனுப்ப 4 கோடி காசு வாங்கிட்டு 4 மேடையில ஏறி கத்தி போட்டு வீட்டுல இருந்து காலுக்கு மேல காலை போட்டு தின்ன தெரியாமையா மழை வெயில் பார்க்காம அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி தொண்டை தண்ணி வத்த கத்து தேவையில்லாத பிரச்சனை ஒதுக்கி தலையில போட்டுக்கொண்டு தமிழன் இன்னும் ஜாவணும் சீமான். மனுஷன் அப்படித்தாண்டா, ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னா அவனை எந்த வழியில கவுக்குறதுக்கு எத்தனை பேரையும் கூட்டு சேர்ப்பான். சோ அதே மாதிரி கூட்டு சேர்த்து கத்தி கொண்ட கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், சீமானை பத்தி, சீமான ஆதரவாளர்களோ சீமான் நாம் தமிழ் கட்சியில இருக்கிற அங்கத்தவர்களோ நீங்க பேசாம நிம்மதியா உங்களோட வேலையை பார்த்து கொண்டு போங்க. காய்க்க வலிக்கிட்டா கல்லடி வாங்கித்தான் ஆகணும். வளர்ந்து கொண்டு போறீங்க, அதே மாதிரி வளர்ந்து கொண்டு தான் போகணும். பேசாம பின்னால திரும்பி பார்த்து சைட்டாதையும் பார்த்து இவனுக்கு போய் சொல்லி இவனுக்கு போய் சொல்லணும்னு சொன்னா 24 மணித்தியாலம் காணாத ஒரு நாள்ல நம்ம போய் சேர்றதுக்கு. கதைக்கிறவன் கதைக்கத்தான் செய்வான், செய்யறதை செய்யத்தான் செய்வான். இப்ப பாருங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்க ஒரு வார்த்தை விட்டோடனே அதை ஜூம் பண்ணி எடுத்து இந்த பெரியார பிரச்சனை, அதுல உண்மை இல்லாம அது வெளியே வராது. உங்களுக்கு ஆதாரம் பண்ணணும்னு சொன்னா நானும் தரேன், விளங்குதா? அதை அந்த கதையை தூக்கி பிடிச்சுக்கொண்டு இப்ப அதுதான் பெரிய பேரு. வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப கண்ணுக்கு தெரியுற அதான் பெரிய பிரச்சனை. இனி அடுத்த பிரச்சனையை காத்துட்டு இருப்பாங்க. இப்படியே லைஃப் போய் கொண்டிருக்கும். அதால எங்கட சொந்தங்கள் தமிழர்கள் நீங்க உங்களோட வேலையை சரியா செய்துட்டு போங்க. சைட்ல இங்கால பின்னால எல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல.